முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 4வது நாளாக நள்ளிரவு தாக்குதல். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை தாக்கிய ஈரான். டெல் அவீவ் நகரையே தாக்கிய இஸ்ரேல் ஏவுகணை. பதற்றத்தில் பல தொழில்நுட்ப கோளாறுகள் அரங்கேற்றம். அமெரிக்காவின் F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். இதுவரை 4 F-35 விமானங்களை வீழ்த்தியுள்ளதாக அறிவிப்பு. டெஹ்ரானில் தொடர்ந்து வெடிச்சத்தம். உலக நாடுகளின் கோரிக்கையை புறக்கணித்த இஸ்ரேல். காசாவில் இஸ்ரேல் கேப்டன் உட்பட 3 பேர் பலி. 10க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்கள் படுகாயம். விரட்டி வேட்டையாடும் ஹமாஸ். அடுத்ததாக செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் அறிவித்திருந்த நிலையில் அந்த தாக்குதலை தாமதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் அரசு தொலைக்காட்சி மீது தாக்குதல் நடத்திய ஊழியர் ஒருவரை இஸ்ரேல் கொன்றுள்ளது. செய்தி வாசிப்பாளர் நேரலையில் இருந்தபோது நடைபெற்ற இந்த தாக்குதல் ஊடகவியலாளர்கள் சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. எனினும் 1 மணி நேரத்தில் மீண்டும் ஈரான் செய்தியாளர் தனது நேரலையை கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அஞ்சப் போவதில்லை என்பதை காட்டினார். இதனைத் தொடர்ந்து டெல் அவீவில் உள்ள ஆக்கிரமிப்பு தொலைக்காட்சி சேனல்களில் இருந்து ஊழியர்கள் வெளியேறுமாறு ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. இதேபோல டெல் அவீவ் நகரை விட்டு ஆக்கிரமிப்பு மக்களும் வெளியேற வேண்டும் என உத்தரவை பிறப்பித்தது. இதனிடையே ஈரானின் ஊடுருவிச் செல்லும் ஆளில்லா விமானம் ஒன்று இஸ்ரேலின் நீண்ட தூர வான் பாதுகாப்பு மையத்தை சிதைத்ததாக அல்மயாதீன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இதேபோல திங்கட்கிழமை இரவு ஈரான் தாக்குதலையொட்டி இஸ்ரேலில் பெரும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டன. குறிப்பாக ஈரான் மிசைல்ஸ்கள் ஏவப்பட்டதற்கு பிறகும் இஸ்ரேலிய அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படவில்லை. ஈரான் ஆயுதங்கள் இஸ்ரேல் அடைவதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பே அபாய எச்சரிக்கை ஒலி எழுந்தது. இதனால் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் அவசரமாக பங்கர்களை நோக்கி விரைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதேபோல டெல் அவீவில் வான் பாதுகாப்பு அமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இஸ்ரேல் ஏவுகணைகள் டெல் அவீவ் நகரையே தாக்கிய வீடியோவும் வெளியாகியுள்ளது. ஈரானின் 4ஆம் நாள் நள்ளிரவு தாக்குதல் முழு வீச்சில் இல்லாததற்கு காரணம் என்ன என்பது குறித்த அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகவில்லை. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் காசாவில் ஆக்கிரமிப்பு கேப்டனை ஹமாஸ் வேட்டையாடியுள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கேப்டன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி காம்பேட் என்ஜினியரிங் பெட்டாலியன் பிரிவின் டெப்டி கம்பெனி கமாண்டர் 28 வயதான கேப்டன் டால் மோஷோவிட்ஸ் என்பவர் கான் யூனிஸில் கவச வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கட்டிடம் ஒன்று அந்த வாகனத்தின் மீது இடிந்து விழுந்ததில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கான் யூனிஸின் மற்றொரு பகுதியில் ஸ்டாஃப் சர்ஜென்ட் நேவே லெஷிம் என்ற கோலானி ஆக்கிரமிப்பு படைப்பிரிவு வீரர் கொல்லப்பட்டதோடு அவருடன் சென்ற 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது.